யாழ் புங்குடுதீவு மனித எச்ச அகழ்வு பணிகள் நிறைவு. ராமர் பாலம் வேலி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இந்திய தூதுவர் தெரிவிப்பு. அபகரிப்புகளுக்கு எதிராக முற்போக்கு தமிழர் கழகம் கட்சி மட்டக்களப்பில் போராட்டம். அனுருகுமாரவை சந்தித்தார் நோர்வே தூதுவர். வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி. மன்னாரில் 9,30,00,000 பெறுமதியான சொத்துக்கள் முடக்கம். ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் இடைநிறுத்தப்பட்ட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கிய தொடருந்து சேவையினை விஸ்தரிப்பதற்கு எதிர்காலத்தில் இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் சிவலிங்கம், மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் க சத்தியசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டேனர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசநாயக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளரான ஜோன் விஜயர்கெம், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பிலும் அரசியல் ரீதியான பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பிலும் அரசியல் ரீதியான பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இந்நிலையில் நோர்வே அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள உதவிகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துதலின் அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு வாகரையில் மேற்கொள்ளப்படும் கனிய மண் அகழ்வு, ராழ்பண்ணை, நில அபகரிப்பு போன்றவற்றிற்கு எதிராக முற்போக்கு தமிழர் கழகம் கட்சி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய வாகரையிலிருந்து கதிரவளி பிரதேச செயலகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மண் அகழ்வு, கனியவள அகழ்வு மற்றும் ரால் உற்பத்திக்கான நில அபகரிப்பு போன்றவற்றை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர்வலத்தில் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வழங்கப்படுவதில்லை. அதுவும் ஏதோ ஒரு வகையில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் 30 வருட கால யுத்தத்தினால் இன்னல்களால் முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அரசாங்கத்தினால் கொண்டிருக்கின்ற திட்டம் எதுவாக இருந்தாலும் சரியான முறையில் சரியான தெரிவின் அடிப்படையில் இங்கிருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எனவே இவ்வாறான பல தொழிற்களுக்கு அமைவாக எங்களுடைய இந்த மாபெரும்
பேரணியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சட்டவிரோதமாக தனியார் காணி மற்றும் அரசு காணிகளை அபகரித்து சூறையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு வீட்டில் 2-3 குடும்பங்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான குடியிருப்பு காணி ஒரு வீட்டு வாழ்க்கை கூட இல்லாமல். எனவே எங்களுடைய இந்த பேரணியின் மிக ஒரு முக்கிய பொறுப்பொருள் இந்த பகுதியில் பிறந்து இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த மண்ணை நேசிக்க வேண்டும். இந்த மண்ணினுடைய அத்தனை நலன்களையும் அனுமதித்து வாழ வேண்டும். எனவே எங்களுடைய முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் முற்போக்கு தமிழர் கழகம் ஒன்றிணைந்து நடத்துகின்றோம். விழிப்புணர்வு பேரணியானது தற்போது கோலப்பட்டி வடக்கில் ஆண்டிலிருந்து இதோட 18வது பாரிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கோம். இதுவரையில எந்த தீர்வும் இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தோடு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று ஏற்படுத்தி தரணும். கதிரவழியில இல்மனை கம்பெனி, ஏனென்றால் நாங்கள் தெரிந்து வாழ்ற பகுதியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த பகுதிக்குள்ள இல்மனை தள்ளினால் நாங்கள் எவ்வாறு அந்த பகுதியிலே இருப்பது? அடுத்தது எங்களை வாழ்வாதாரம் மீனவ தொழில். எங்கள் மக்கள் மீனவ தொழில், அடுத்தது விவசாயம். இது ரெண்டும் இல்லாம போயிடும். அப்ப எங்களுக்கு என்ன அபிவிருத்தி? அந்த மண்ணாளத்தால் எங்களுக்கு அபிவிருத்தியா? அதுக்காகத்தான் நான் கௌரவத்துக்குரிய அமைச்சருடன் கேட்டுள்ளேன். இந்த எப்படியாவது இந்த இருமனை கம்பெனியை நிரந்தரமாக நிறுத்தி தருமாறு எனது கல்வி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கட பிரதேசத்திலே இந்த ரால் பண்ணை மிகவும் பெரிய ஒரு அறிவாக எங்கள் மீனவ மக்களுக்கு தென்படுகின்றது. அதாவது ஆந்திர பிரதேசத்திலே இங்கே நாங்கள் விவசாயம் என்ற போர்வையில் 3 மாசம் விவசாயம் செய்து நீதி வேளையில் மீன் பிடிக்காக நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே மீன்வளத்தை நம்பி நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வளத்தை தற்பொழுது ரால்பண்ணை என்னும் போர்வையிலே கடல் நீரை ஏற்றி அந்த ஆற்றுக்குள் கடல் நீரை ஏற்றி ரால் வளத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடல் நீரானது எங்களுடைய ஆற்றுக்குள் போகுமானால் இருந்தால் அந்த ஆற்றிலே வளரக்கூடிய, அதாவது நாங்கள் தற்பொழுதும் பிடித்து உணவாக உண்ணக்கூடிய செத்தல், ஜப்பான் போன்ற இனங்கள் அழியப்பட்டு எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படும். அது மாத்திரமின்றி இந்த கடல் நீர் ஆற்றுக்குள் செல்லும் போது எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு குறுகிய நிலப்பரப்பில் தான் நன்னீர் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே தோட்டம் செய்பவர்கள் மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றார்கள். நாங்கள் மோட்டரை போட்டு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நீர் ஆற்றைக்குள் கலக்கும் போது 2 பக்கமும் கடலாக மாறுகின்றது. எங்களுடைய நீரை நாங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சும் போது உரியப்பட்டு எங்களுடைய நன்னீர் உபர்நீராக மாறக்கூடிய 100% சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வளத்திலே நீர் மற்றும் சூழல்கள் மாசடைந்து எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. இந்த ரால்பண்ணை வருவதனால் கால்நடை அந்த பிரதேசத்திலே மிகவும் கன்றுகள் இருந்து மேய்ச்சல் தரையாக இருக்கின்ற நிலத்தை அளிக்கின்றார்கள். எங்களுடைய பிரதேசத்திலே 100,000கணக்கான கால்நடை வளர்ப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் ரால்பண்ணை வருமானால் இருந்தால் நாங்கள் அந்த கால்நடைகளை விற்றுவிட்டு எங்களுடைய பாரம்பரிய தொழிலை விட்டு நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை காணப்படும். ஆகவே இந்த ரால்பண்ணையை எங்களுக்கு உடனடியாக நிறுத்தி இதுக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் பேரணியாக திரட்டிருக்கின்றோம். இதை தாண்டியும் எங்களுடைய மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அதையொட்டி தான் எங்களுடைய மக்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய கௌரவ அமைச்சரின் கருத்தோடும் எங்களுடைய இன்றைக்கு இந்த தீர்வை பெற்றுத்தருமாறு நான் எங்களுடைய வாகர பிரதேச மக்கள் சார்பாக வேண்டி நிற்கின்றேன். என்னென்று சொன்னால், நாங்கள் எத்தனையோ தடவை பாரிய ஆர்ப்பாட்டங்களை இந்த வாகன பிரதேசத்தினை மக்கள் ஒன்று திரண்டு
வெற்றியாகவும் மிகவும் தனித்துவ முறையிலும் நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சதால் நிரந்தர தீர்வு எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நாங்களும் மாவட்டத்தில் இருக்கின்ற ராஜாங்க அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மனச்சிறல் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் உரிய முறையில் பாராளுமன்றத்தில் இந்த ரால் வளர்ப்பு சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை. இன்று எமது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா மதிப்புக்குரிய அவர் வந்திருக்கின்றார். இந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால், 2017ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 8ஆம் தேதி 2500 ஏக்கர் இலங்கை அரசாங்கத்தால் கெசட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரால் வளர்ப்பு திட்டத்துக்கு. இந்த ரால் வளர்ப்பு திட்டம் இந்த உலகத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த ஆற்றை நம்பி 15,000 மீனவர்கள் இருக்கின்றார்கள். அன்றாட தொழில் செஞ்சு சாப்பிடும் மீனவர்கள் இந்த ரால் வளர்ப்பு திட்டத்தை அமைக்க இருக்கும் இடத்தில் 27,000க்கு மேற்பட்ட கால்நடை மேற்சத்தரைகள் காணப்படுகின்றது. அதை சுற்றி பல ஆலமரம், ஈரமரம், நாவல் மரம், எங்கள் மிகவும் பொறுமதியான மரங்கள் காணப்படுகின்றது. கண்ட தாவரங்கள் காணப்படுகின்றது. இந்த ரால் பண்ணை வருமாக இருந்தால் அந்த கண்ட தாவரங்கள் முழுமையா அழிவடையும். அது மட்டுமின்றி எங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் முழுமையா அளிக்கப்பட்டு எங்கள் விவசாய நிலங்கள் உவர் நீராக மாறும். அது மட்டுமின்றி அதை அந்த காடுகளின் வாழும் இனவளங்குகள் நிற்கதி ஆகும். அது மட்டுமில்ல அந்த தங்க தாவரங்கள் ஆத்தோரத்தில் வாழ்கின்ற அந்த பறவைகள் முழுமையா அழிவடைஞ்சு இதில் என்னென்று சொன்னால், அந்த கடல் நீரை குழாய் மூலமாக ஆத்துக்குள் அந்த குழாய் மூலமாக பாய்ச்சி அந்த தண்ணீரை விட்டுத்தான் இந்த ரால் வளர்ப்பு திட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். உண்மையாகவே இது வாகனம் மக்களையும் வாகரையும் அளிக்கின்ற செயற்பாடு என்றதை நாங்கள் சொல்றோம். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொள்வது இந்த அமைச்சர் அவர்களிடம், இதை நீங்கள் பாராளுமன்றத்தில் இதை பேசி இதை இந்த கெசட் பண்ணினத்தை இதை பாராளுமன்றத்தில் தான் நிறுத்தலாம், வேற எங்கேயும் நிறுத்த இயலாது. ஆகையினால நான் சொல்றேன், இன்னைக்கு அமைச்சர்களே, நீங்கள் எங்களுக்கு இந்த 2500 ஏக்கர் கெசட் பண்ணினத்தை நீங்க உடனடியாக பாராளுமன்றத்தில் பேசி அமைச்சரவைக்கு கொண்டு வந்து அதிவேக ஜனாதிபதியிடம் இதை நீங்க தெரிவித்து உடனடியாக நாங்கள் உங்களுக்கு ஆகிற மக்கள் சார்பாக 1 மாசம் கால அவகாசம் தாரோம். இந்த உடனே இந்த திட்டத்தை கெசட் பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. பார்த்து நீங்க பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லி சரியான தீர்வை எங்களுக்கு பெற்றுத் தரணும். 1 மாசம் இந்த இடத்திலே குழுமிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அன்பின் பணிவை தெரிவித்துக் கொண்டவனாக, ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவை தெரிவித்துக் கொண்டவனாக, 589 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பைக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை கொண்ட வாகரை பிரதேசம் எங்களுக்கு எம்மை பொறுத்தளவிற்கு வாகரை மக்களை வைத்து அரசியல் செய்வது நமது நோக்கம் அல்ல. எமது நோக்கம் வாகரை மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வெடுத்து கொடுப்பது. அது நாங்கள் முதலாவது விளங்கிக்கணும். இப்ப ஒரு அரசியலுக்காக வாகரையை பயன்படுத்த 2014ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்டதுன்னா உங்களுக்கு தெரியும். 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி இந்த காலத்துலதான் இப்ப தம்பி சுவேந்திரன் காட்டின கெசட் 2017 5ஆம் மாசம் 3ஆம் மாசம் 8ஆம் தேதி 2000 கெசட் பண்ணப்படுது. அதே மாதிரி இந்த எல்முனை அது 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. அந்த நேரம் நான் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை. அப்ப இன்று 589 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பும் சுமார் 16 கிராம சேவை பிரிவுகளும் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இயற்கையோடு இணைந்த வளங்களை கொண்ட பிரதேசம் தான் பாகரை பிரதேசம். பாகரை பிரதேசம் கோரலப்பட்டு வடக்கு பாகரை பிரதேசம். ஆகவே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுறேன். நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கும் ஆதரவான எதிர்கட்சிக்கும் ஆதரவான பல தடவை சொல்லியிருக்கேன். 2019 எந்த அரசியல்வாதியும் பாகரை அரசியல்வாதி நான் சொல்றது மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. ஆனா 2019ஆம் ஆண்டு பாகரை பிரதேசத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மக்களை இணைத்துக் கொண்டு மட்டக்களப்பு டவுன்ல 2019 ஏப்ரல் 20
இலுமினை தொடக்கம் இந்த நாற்பண்ணைகளுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட ஒரே ஒரு தமிழ் மீனான் தான். இந்த மாலாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நாங்க கொஞ்சம் இப்ப இதுக்கு நாங்க ஆதரவானாக்கிற எண்ணத்தை நீங்க சிலர் கொண்டு வரலாம். அப்படி என்ன 2019 ஏப்ரல் 20 எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. 21 குண்டு வெடிக்குது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல 300க்கு மேற்பட்ட கொல்லப்பட்டதால் மற்றவர்கள் 35க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார். என்னுடைய குடும்ப உறுப்பினர் 2 பேர் கொல்லப்பட்டார். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா அன்றைக்கு 2019 ஏப்ரல் 20 வாகர பிரதேச மக்களுக்காக செய்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த குண்டு வெடிக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கு 450-500 பேர் வெள்ளக்குடி சந்தி. வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சீம்பலாபடியே தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கையின் வாகன தேவைகளை 4 வகைகளாக பிரித்திருக்கின்றோம். முதலாவதாக பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள், பேருந்து, லொரி போன்றவையை குறைக்கும். இரண்டாவது பொது தேவைக்காக மக்களினால் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள், உதாரணமாக மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி போன்றவற்றை குறிப்பிடலாம். மூன்றாவது வகையாக கார்களை குறிப்பிடலாம். அதாவது அதிலும் சிறிய கார்கள், பெரிய கார்கள் என வகைப்படுத்தலாகும். வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு அனுமதி அளிப்போம். இரண்டாவது மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்குவோம். மூன்றாவது தெருவிலேயே கார்களுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நான் முன்னர் கூறியது போன்று கார் தெரிவு மூன்றாவது வகைப்படுத்தலிலேயே காணப்படுகின்றது. எனவே முதலில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படும். பின்னர் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். அதன் பின்னர் தான் கார்களுக்கான அனுமதியை வழங்குவோம். விளையாடிக் கொண்டிருப்பதற்கான காலம் இதுவல்ல. எந்த ஒரு செயற்பாட்டையும் முறையாக முன்னெடுக்க வேண்டும். அப்படி செய்யாததன் காரணமாகவே நாம் கடந்த காலங்களில் நெருக்கடியை சந்தித்தோம் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியமளவில் நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன. இதனையடுத்து குறித்த கிடங்கு வெட்டும் பணிகள் இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், தொல்லியல் துறை அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், போலீசார், தடயவியல் போலீசார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வின் போது பெண்ணொருவரினுடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது. எலும்புக்கூடுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் குறித்த பெண்ணின் உடல் இந்த முறைப்படி கிரிகை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்த பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு விமான நிலையத்தில் விசா வழங்கும் நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வரும் நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவையோ அல்ல, இந்தியாவை தளமாக கொண்டவையோ அல்ல என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு விமான நிலையத்தில் விசா வழங்கும் நடவடிக்கைகளை இந்திய நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளதா என்ற ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்து விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் இலங்கையின் கொழும்பு விமான நிலையத்தின் விசா வழங்கும் நடவடிக்கைகளை இந்திய நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளது என பதிவுகளும் கருத்துகளும் வெளியாகியுள்ளதை அவதானித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவையோ அல்லது இந்தியாவை தளமாக கொண்டவையோ இல்லை. அந்த நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்கள் இந்தியாவில் இல்லை, வேறு எங்கோ உள்ளன. இதன் காரணமாக இந்த விடயத்தில் இந்தியாவை குறிப்பிடுவது தேவையற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முதன்முறையாக சந்தேக நபர் ஒருவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரின் 9,30,00,000 பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த
சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்கலாக 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 2022ஆம் ஆண்டு அரசு வீடு திட்டம் ஒன்றை பெற்று 2 படைகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் ஒன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் தலைமையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக 1-7 தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்ன கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும், தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு, சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை எனவும் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரமிட் திட்டத்தை நடாத்தி வருவதாக நம்பப்படும் தனியார் நிறுவனமான ஒன்மேக்ஸ் டிடி நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு திருப்பிச் செலுத்துவதற்கான செயல்முறையை தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலினகமகே ஒன்று உத்தரவிட்டுள்ளார். இந்த மனு ஒன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒன்மேக்ஸ் டிடி 4 பணிப்பாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி பல்லைகல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக பலகொல்ல போலீசார் தெரிவித்தனர். கண்டி மகையாய பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அபாயகரமான போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கண்டி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலகொல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தாயையும் அவரது மகளையும் போலீஸ் அதிகாரிகள் 2 உயிரை பணியம் வைத்து காப்பாற்றியுள்ளனர். நேற்று காலை பாணந்துறை கடற்கரையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்பகுமார் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தனு ஆகியோர் இந்த அதிரடி செயலை செய்துள்ளனர். காப்பாற்றப்பட்ட பெண்ணுக்கு மகளுக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பொல்கசோவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் 6 வயது சிறுமியும் 38 வயதுடைய அவரது தாயும் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் சொகுசு பேருந்தொன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்ற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதை கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை காலை 7 மணியளவில் கொழும்பு புரளை பேஸ்லைன் வீதியில் இப்பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகத்தை அவர் கையடக்க தொலைபேசியின் கேமராவில் புகைப்படம் எடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் முகநூலில் தெரிவித்துள்ளதாவது: 2009 யுத்தத்திற்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த கடும்போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர். அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்களும் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர். இதனை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.